மதிய உணவு திட்டம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த மதிய உணவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க போனோம்னா எக்கனாமிக்கலி நான் வயபிள்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி பல காரியங்கள் நிறுத்தப்பட்டிருக்க கூடும். அப்படி நிறுத்தப்படாமல் இருந்ததற்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம். ஈவேரா ஐயா இல்லாமல் போயிருந்தால், பெரியார் இல்லாமல் போயிருந்தால், ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, அவர் ரூட்லி மட்டும் ஃபைட் பண்ணல, தேவையானது குரூட்லி ஃபைட் பண்ணாரு. உன்னோட கடவுள் என்னோட சக மனிதனுக்கு சரியான மரியாதை கொடுக்கலன்னா அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். தாலி கட்டுறது வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு அடிமைத்தனமா ஆக்கும்னா அந்த தாலி வேண்டாம். ஹிந்து அப்படின்ற கன்சல்டேஷன் வரும்போது இத புரிய வைக்கிறது இன்னும் ரொம்ப டஃப் ஜாபா இருக்குமே. அது கை கொடுக்குமா? டஃப் ஜாப் தாங்க, இது டஃப் ஜாப் தான். ஆனால் இதை உணர வைக்கக்கூடிய கடமை இந்த பூத் கமிட்டின்னு வைக்கிறாங்களா, அவங்க எதுக்கு எலெக்ஷன் சமயத்தில் மட்டும் போட்டு வர்றாங்க? பூத் கமிட்டில கொஞ்சம் வருமான ஆளுங்களை கூப்பிடுங்க, ட்ரைனிங் கொடுங்க, பேச வைங்க ஜனங்கள்கிட்ட போய். ஏன்னா அவங்க ஜனங்களுடைய பாஷையை பேசுவாங்க, ஏன்னா அவங்க ஜனங்கள்ட்ட இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பேச வச்சா ஜனங்களுக்கு விழிப்புணர்வு வரும். ஏன் முதல்ல வந்து இவர் வந்து ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுத்த போது ராஜஸ்தான்ல ஒரு பாட்டியம்மா அவங்ககிட்ட கேட்டதுக்கு, எங்களை இந்த இவங்க பட்டியலத்து கூட சேர்த்து வைக்கிறாரா அந்த ஆளு அப்படின்னாங்க. ரிசர்வேஷன்ல என்ன பலன் இருக்குன்னு தெரியாம எங்களை இந்த பட்டியலத்தோட சேர்த்து வைக்கிறாரா அந்த ஆளு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல அரசியல் கட்சி என்பது தே ஷுட் பி வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ். பேச தெரியாதவர்களுக்காக பேசக்கூடிய கட்சியாக இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு சிரமப்படத்தான் செய்யணும். தமிழ்நாட்டில் அந்த சிரமம் குறைஞ்சிருக்குன்னா 70-80 வருஷமா இந்த விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. 100 வருஷமா சண்டை போட்டுட்டே இருக்கும். நீதி கட்சி ஆரம்பிச்ச சோசியல் ரிஃபார்ம்ஸ். ஆனா நீதி கட்சி ஆரம்பிச்சது மதிய உணவு திட்டம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த மதிய உணவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க போனோம்னா எக்கனாமிக்கலி நான் வயபிள்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி பல காரியங்கள் நிறுத்தப்பட்டிருக்க கூடும். அப்படி நிறுத்தப்படாமல் இருந்ததற்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம். ஈவேரா ஐயா இல்லாமல் போயிருந்தால், பெரியார் இல்லாமல் போயிருந்தால், ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, நான் அடிக்கடி வேடிக்கை சொல்லுவேன், அவர் ரூட்லி மட்டும் ஃபைட் பண்ணல, தேவையானது குரூட்லி ஃபைட் பண்ணாரு. எதையும் வந்து அவர் மனசுல வச்சுக்கல, தனக்குன்னு சொல்லி எதையுமே சொத்து சேர்க்கல. அவர் 2 டைரி வச்சிருந்தாரு. பல பேருக்கு இது தெரியாது. மீட்டிங் போறது காசு வாங்குவார். மீட்டிங் போறதுக்கு வர்றீங்களான்னா சரின்னு சொல்லி தேதியை குறிச்சுக்கிடுவார் பெரிய டைரியில. அவங்க 100 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சின்ன டைரியில குறிப்பாரு. அப்படி வாங்கின காசு அத்தனைக்கும் கணக்கு வச்சிருந்தாரு. அதை பொது சொத்தா கொடுத்தாரு. அப்படிப்பட்ட நேர்மையாளர். அவர் கடவுள் மறுப்பு தான் பண்ணாருன்னு சொல்லி எல்லாரும் நாத்தியர்னு சொன்னாங்க. அவருடைய அடிப்படை வந்து கடவுள் மறுப்பு கிடையாது. அவருடைய அடிப்படை மனிதனுடைய தன்மானம், சுயமரியாதை. அவர் என்ன சொன்னார், பெண்களுடைய சுயமரியாதை. அவர் என்ன சொன்னாருன்னா, உன்னோட கடவுள் என்னோட சக மனிதனுக்கு சரியான மரியாதை கொடுக்கலன்னா அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். இதுதான் அவருடைய அடிப்படை சித்தாந்தம். தாலி கட்டுறது வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு அடிமைத்தனமா ஆக்கும்னா அந்த தாலி வேண்டாம். அடிமைத்தனம் போக வேண்டும், ஈக்குவாலிட்டி வேணும். அதைத்தான் அவர் சொல்ல வந்தார். அதை வந்து தளராம அவர் வந்து இத்தனை வருஷமா பாடுபட்டதுனால இங்க வந்து இந்த நமக்கு இன்னும் 100% இன்னும் இங்க வந்துடல. இன்னும் ஜாதி வேறுபாடுகள் வந்து மக்கள் மனசுல இருந்து முழுசா மறைஞ்சிடல. 1000 வருஷமாக விதைக்கப்பட்ட விஷவிதை அவ்வளவு சீக்கிரம் வந்து போயிடாது. ஆனால் போக்குவதற்கான முயற்சிகள் தமிழகத்தில் நடந்தன அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம், சந்தேகமே இல்லை. அடுத்து மற்றவங்க இடத்துலயும் அது வர்றதுக்கு வந்து நாளாகலாம், ஆனால் அது வந்துடும். 27% ரிசர்வேஷன் ஓபிசி கொடுத்த போதே தி பால் வாஸ் செட் இன் மோஷன். அது எவ்வளவு குறைபாடுள்ள ரிசர்வேஷனா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு